எஃப்ஜேயும் ஆதிரியும் பேசிட்டாங்கல்ல, அது வந்து அது ஆக்சுவலா வந்து வேற யாராச்சும் சொல்லியிருந்தா ஒரு மாதிரி கோமா தான் எடுத்திருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவனுக்கு கூட கோவம் வந்திருக்கலாம். நான் எங்க அம்மா சத்தியமா இந்த பாரு இந்த அம்மா ஆட்டுக்குட்டி இதெல்லாம் வேணாம், நீ வந்து அவ்வளவு இல்ல. அவன் வந்து ரொம்ப கான்பிடென்டா ஒரு நேரம் இருந்தான், நாம இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டோம். ரம்யா இங்க வா அப்படின்னு அவன் தான் கூப்பிட்டான். ரம்யா நான் சொன்னேன் சரிம்மா நீ கிளம்பு. இந்த வாரம் ரம்யாக்கு இருந்த மொத்த ரோலே அவ்வளவுதான். இந்த வாரம் அது அந்த சீன் என்ன தெரியுமா, நாட் அ மொமெண்ட். ஆமா நான் பார்த்தேன் இந்த அங்கிள் இந்த ஆண்டிய 100 கேமரா முன்னாடி லவ் பண்ண கேட்டாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பொண்ணு வெரி இன்டெலிஜென்ட் கேர்ளால அந்த பொண்ணோட இன்டெலிஜென்ஸை மேட்ச் பண்ண முடியலன்னா நான் நினைச்சேன் கேஸ்ன்னு வந்தோடனே முதல்ல கொடுக்க வேண்டிய கேஸ் என்னன்னா, மயிலாட் இது வரைக்கும் 20 கண்டஸ்டன்ட் முழு முயற்சியா எல்லா வாரமும் நாங்க ரம்யாவை தொடர்ந்து வாதாடி மக்கள் கிட்டக்க கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நாமினேஷன்ல வைக்கிறோம். ஆனா எந்த அடிப்படையில இந்த பர்டிகுலர் கேஸ் இந்த பர்டிகுலர் பர்சன் வீட்டுக்குள்ள திரும்பி வராங்கன்னு உள்ள தெரியல. இதுக்கு வந்து மக்கள் கிட்டக்க பொதுநல வழக்கு போடுறோம், ரம்யாவை இந்த வாரம் நாமினேஷன் பண்றோம், மரியாதை தூக்கிடுங்கன்னு சொல்லி ஒரு கேஸ போட்டுருக்கோம்.